எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கிதம்லா. இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து Realme 1 ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெஸ்ட் பண்ண வேரியன்ட் வந்து 3GB 32GB வேரியன்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது. நம்மளுக்கு வந்து இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து பில்ட் பார்க்கலாம். ஸோ பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அற்புதமான பில்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கேவலமான பில்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே மெட்டலாக இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குற இது வந்து பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மெட்டல் இல்லை. ஸோ இது வந்து எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். மெட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாகும். ஆனா இந்த சீப் போன்ல இந்த ஹீரோ P60 கொடுத்தா கண்டிப்பா காஸ்ட் கட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ இங்க ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பிளாஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஸ் பண்ண மெட்டல் போன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஸோ கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த பில்ட் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்னால சொல்ல முடியாது. ஆனா பில்ட் வந்து எனக்கு ஹேண்ட் ஃபீல்லாம் பிடிச்சிருக்கு. பிளஸ் எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு கேஸ் தராங்க. அந்த கேஸ் போட்டு தான் நம்ம எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ண போறோம். அதே சமயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மேக்னெட் வந்து நல்லாவே ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்ஸ் வந்து நிறைய விழுது. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் பாத்தீங்கன்னா, அந்த டைமண்ட் கட் பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைமண்ட் கட் பேக்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சன்ல எல்லாம் பார்க்கும்போது நல்ல செம்மையா ரிஃப்ளெக்ஷன்லாம் கிடைக்குது. ஸோ வெளில போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 பேர் வந்து கேட்பாங்க, என்ன போன் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பில்ட் பிடிச்சிருக்கு. இந்த மெட்டல் பில்ட் தான் யூஸ் பண்ணி போர் அடிச்சதுக்கு எனக்கு இந்த பில்ட் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் மாதிரி இருக்கு. ஸோ கிளாஸ் இருந்தா கீழே போட்டு உடையும், பிளாஸ்டிக்னா இன்னும் கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ பில்ட் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பில்ட் வந்து பிடிச்சிருக்கு. அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 inch 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பயந்துட்டு இருந்தேன், இந்த 9,000 ரூபாய் டிஸ்பிளேக்கு வந்து நல்லா கொடுக்காம போயிடுவாங்களா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான குறையும் வைக்கல. ஸோ என்ன ஓப்போன்னு சொல்றேன்னு பாத்தீங்களா, கண்டிப்பா ஓப்போ தான் இந்த ரியல்மியோட மெயின் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியல்மி வந்து ஓப்போட சப் பிராண்ட் தான். ஸோ கண்டிப்பா ரியல்மி வந்து எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லலாம் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா தான் இருக்கு. டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளேக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் பக்காவா வேலை செய்யுது. லோ லைட்டா இருந்தாலும் வெளி லைட்டா இருந்தாலும். ஸோ அதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சன்லைட் விசிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்லைட் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்கு. ஆனா டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா A1 சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளே கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிஃப்ளெக்டிவா கொஞ்சம் அது வேணா உங்களுக்கு இறந்துதான் இருக்கலாம். அது தவிர விசிபிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே எந்த விதமான ஒரு குறைச்சலும் நம்மளுக்கு வந்து ரியல்மி வந்து வைக்கல. அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்கு இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் கட்டிங் அப்படின்னா நான் சொன்னது வந்து பின்னாடி மெட்டல் தராம பிளாஸ்டிக்ல பண்ணாத ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படின்னா. ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து வைக்கல. இது எதுக்கு வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு காஸ்ட் கட்டிங்கா தான் இருக்கணும். ஏன்னா இந்த ரேட்க்கு ஹீரோ P60 கொடுக்கணும்னா கண்டிப்பா வேற இடத்துல எங்கேயாவது காஸ்ட் குறைச்சாகணும். ஸோ அந்த காஸ்ட் கட்டிங் தான் இங்க வந்து பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, அது பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் அன்லாக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அன்லாக்கை பற்றி நம்ம வந்து ஃபுல் வீடியோவே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம அதில் கூட ஃபேக் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், அது வந்து ஃபேக் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து லோ லைட்டில் ட்ரை பண்ணிட்டோம், லைட்டே இல்லாத இடத்துல ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல லைட்டில் பண்ணிட்டோம், இண்டோர் லைட் எல்லா விதமான லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபேஸ் அன்லாக் இஸ் கேப்பபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேஸ் அன்லாக் வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபேஸ் அன்லாக் சுத்தமாக லைட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த இடத்துல மட்டும், அதுவும் பிரைட்னஸ் வந்து 0ல வச்சாதான் கொஞ்சம் திணறுது. அதுவும் கூட பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சா நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதே சமயத்தில் நீங்க கேட்பீங்க ஃபேஸ் அன்லாக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அன்லாக் வந்து ஆப் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அன்லாக் வந்து இந்த பிரைவசி லாக் அப்படின்னு இருக்கு, அதுக்கும் ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் ஃபோன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, ஒரு குறை தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது எதுவும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு யூஸ் பண்ண நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் வாஸ் நல்லா இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக் வந்து எனக்கு எந்த குறையும் தெரியல. நான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை மிஸ்ஸே பண்ணல. உண்மையான ஃபேக்ட் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இல்லை, அது ஒரு குறை தான். பட் நீங்க வந்து அவ்வளோவா மிஸ் பண்ண மாட்டீங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து பழகிடும். ஸோ ஃபேஸ் அன்லாக் இப்போவே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ண முடியும் அவங்களால. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் ஃபேஸ் அன்லாக். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ட்ரே வந்து உங்களுக்கே தெரியும், 2 நானோ சிம் போட்டுக்கலாம், பிளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான விஷயம் நினைக்கிறேன். நமக்கு வந்து ஆல்ரெடி 32GB வந்து நமக்கு 9,000 ரூபாய்க்கு தராங்க, 10,000 ரூபாய்க்கு 64GB தராங்க. அதுவே
17,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 GB ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்கும்போது வந்து உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம், பிளஸ் 2 சிம் போட்டுக்கலாம். ஸோ உங்களால் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் 4G. ஸோ டியூவல் 4G அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஹீலியோ P60 வந்து டியூவல் 4G சப்போர்ட் பண்ணும். பிளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் டியூவல் 4G சப்போர்ட் பண்ணுது. ஒரே சமயத்தில் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணலாம், வோடாஃபோன் யூஸ் பண்ணலாம், இது 2 ஜியோ சிம் கார்டு கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூவல் 4G சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஓல்ட் சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜியோ ஓல்ட் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏர்டெல் ஓல்ட் வந்து நான் டெஸ்ட் பண்ணல. வோடாஃபோன் ஓல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். வோடாஃபோன் ஓல்ட் எனக்கு எதுவும் சப்போர்ட் ஆன மாதிரி தெரியல. அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த சென்னையில் வோடாஃபோன் ஓல்ட் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி ஃபோனில் ஒரு அப்டேட் புஷ் பண்ணி கூட அந்த ஓல்ட் சப்போர்ட் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro வந்து நமக்கு வந்து 5 GHz வைஃபை வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz வைஃபையும் சப்போர்ட் இருக்கு, 5 GHz வைஃபையும் சப்போர்ட் இருக்கு. ஸோ எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் கொடுக்கல. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ் வந்து எப்படி சொல்றது, இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு, யுனைடெட் கிங்டம் இருக்கு. இங்கிலீஷ் இந்தியான்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. அது ஏன் தெரியல. ஆனா ஜிபோர்ட்ல இங்கிலீஷ் இந்தியா ஆப்ஷன் இருக்கு. ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரியல்மில வந்து நமக்கு இதுல தான் ஆப்ஷன் கொடுக்கல. டிஃபால்ட்டா சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா இல்ல, இங்கிலீஷ் யூஎஸ் இல்லாட்டி இங்கிலீஷ் UK தான் இருக்கு. ரெண்டும் பெரிய வித்தியாசம் வரும்போது ஆனா கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க வேற வாய்ஸ்ல வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இந்தியா வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஆனா கூகுள் ஜிபோர்ட்லாம் இங்கிலீஷ் இந்தியா ஆப்ஷன் வந்து இருக்கு. இது சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரே ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஸ்பீக்கர் வந்து லவுட் எனஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்டா தான் இருக்கும், எந்த விதமான ஒரு வம்பும் பண்ணாது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்பீக்கர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகும். ஹெட்ஃபோன் ஜாக் வந்து நான் வந்து Asus யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணும்போது Asus யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு, ஏதோ ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சவுண்ட் அப்படின்னு மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போதும், செமையா இருக்கு. எஃபெக்ட் வந்து செமையா இருக்கு. என்ஹான்சர் கூட கொடுத்துருக்காங்க, நீங்க வேணா அதோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம வர்த் அப்படின்னு நினைக்கிறேன். 9,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி சொல்றது, பெரிய ஸ்மார்ட் ஃபோனோட கம்பீட் பண்ணோம். மீ கூட செம்மையா தோக்கடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஹெட்ஃபோன் ஜாக்ல. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு 9,000 நீங்க பாட்டு நிறைய கேட்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு பேசும்போது தான் நமக்கு வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீலியோ P60 இருக்கு. ஹீலியோ P60 வந்து எல்லா டாஸ்க்கும் செம்மையா ஹேண்டில் பண்ணுது. ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. எந்த ஷட்டர்னஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து சுத்தமா லேக் எதுவுமே தெரியாது. ஹீலியோ P60 பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்டிராகன் 660 ஈக்குவலாக இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 636 பெஞ்ச் மார்க்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வந்து வித்தியாசம் கிட்டத்தட்ட வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து செமையா பண்ணுது. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ColorOS சாஃப்ட்வேர் தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றி பேசும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்க ஆல்ரெடி ரியல்மி கம்பெனி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Android P வந்து ரிலீஸ் ஆன உடனே நமக்கு வந்து ரியல்மிக்கு வந்து அப்டேட் வந்துடும். ஸோ Android P பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பை மந்த்லி கொடுப்பாங்க. அதாவது ஜனவரி கொடுத்தாங்கன்னா பிப்ரவரி கொடுக்க மாட்டாங்க. மார்ச் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வரும். ஸோ இதுதான் அவங்க அஃபிஷியலா சொன்னது வந்து இதுதான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங். ஸோ ஐ மீன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ColorOS வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ColorOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஃபீச்சரும் இருக்கு. ColorOSல என்ன நல்ல ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ColorOSல வந்து ஸ்டெப்ஸ் ட்ராக்கிங் இருக்கு ColorOSல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டர் இன்பில்ட்டாவே இருக்கு. நீங்க கால் ரெக்கார்டர் வந்து இன்பில்ட்டாவே கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நிறைய கெஸ்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெஸ்டர் நேவிகேஷனும் இருக்கு ColorOSல. ஸோ ColorOSல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இல்லைன்னு சொல்லல. ஆனால் ColorOS தான் கொஞ்சம் வம்பு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோ யூஸ் பண்ணியிருந்தேன். நைட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20% பேட்டரி இருந்துச்சு. பிரைம் வீடியோ யூஸ் பண்ணியிருந்தேன். பிரைம் வீடியோ யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. அமேசான் பிரைம் வீடியோ யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணா எதுவுமே ரெஸ்பாண்டே பண்ணல. லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன், லாக் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்றேன். பவர் ஆஃப் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டே பண்ணல. பவர் ஆஃப் பண்ணி நான் பவர் ஆன் பண்ண ட்ரை பண்றேன். ஃபோன் வந்து அதுக்கப்புறம் ஆனே ஆகல. ஸோ சார்ஜ் அப்படின்னு பார்த்தா சார்ஜும் போட்டு பார்த்தேன். சார்ஜ் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு பார்த்ததுக்கப்புறமும் அது வந்து ஆன் ஆகல. ஸோ ஏன் என்ன பிரச்சனையே தெரியல. திருப்பியும் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் ஃபோன் வந்து ஆன் ஆச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி எந்த விதமான பிரச்சனையும் நல்லா ரன் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஒரு நாள் மட்டும் எதுக்கு எனக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு தெரியல. அது அமேசான் பிரைம் வீடியோ யூஸ் பண்ணும்போது. ஸோ எந்த ஆப் யூஸ் பண்ணும்போதும் எது பிரச்சனையும்
பண்ணிடலாம் தான். ஆனால் அந்த அமேசான் பிரைம் வீடியோ யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஃபோன் எதுவும் மக்கார் பண்ணுது. ஸோ அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு சாஃப்ட்வேர் கிளிச்சா இருக்கலாம், ஆப் சைட் கிளிச்சா இல்லாட்டி ஃபோன் சைட் கிளிச்சான்னு தெரியல. ஆனால் அதே பிரைம் வீடியோ தான் Asus ZenFone Max Pro யூஸ் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, Redmi Note 5 Pro யூஸ் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் யூஸ் பண்ணும்போது மட்டும் எதுக்கு அந்த மக்கார் ஆகுது அப்படின்னு தெரியல. மேபி ஏதாச்சும் சின்ன பக்கா இருக்கலாம், அது வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ்ல வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 3GB 4GBயும் 5GBயும் DDR4 RAM அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியல. ஆனால் 3GB RAM வந்து நான் யூஸ் பண்ண DDR3 RAM தான். ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு இஷ்யூவாவே இருக்கு. ஸோ நிறைய பேர் சொன்னீங்க, ஹிந்தியில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோவை பாருங்க, ரேம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பாருங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆக்சலரேஷன் வந்து டிசேபிள் பண்ண சொல்றாரு. ஸோ கேம் ஆக்சலரேஷனை டிசேபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மாற்றம் எதுவுமே இருக்காது. நானே சொந்தமாக ட்ரை பண்ணிட்டேன், அதெல்லாம் எதுவுமே அவ்வளோ பெரிய மாற்றம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் கேவலமாக தான் இருக்கு. அவர் அங்கே 6GB யூஸ் பண்ணி காட்டுறாரு, இங்கே வந்து நம்ம 3GB RAM யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தான் உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு தெரியும். கேம் ஆக்சலரேஷனை டிசேபிள் பண்ணாலும் உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் எதுவுமே மாறாது. கேம் ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் கேம் விளையாடும் போது மட்டும்தான் மீதி ஆப்ஸ் எல்லாமே செட் பண்ணும். ஸோ இது வந்து அப்போ மட்டும்தான் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு இல்லை, மீதி எல்லா டைமும் இப்படிதான் வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பா வந்து அது வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்த மாதிரி ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஓடிபி ஆல்ரெடி ஒரு 10 லைன் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. 10 லைன் ஃபில் பண்ணிட்டு 11வது வந்து உங்களுக்கு ஏதோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரெஃபரன்ஸ்ல வேற ஆப்ல போய் ஏதாச்சும் டெக்ஸ்ட் காப்பி பண்ணணும்னா வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்றேன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு இங்க வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம் வந்து ரீலோட் ஆயிடும், அந்த 10 லைனும் போயிடும். ஸோ இப்படி தான் நடக்குது, இப்படி தான் ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்டல் காம்பேக்ட் எக்ஸ் வந்து ஒரு நாள் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேமிங் ரிவ்யூக்காக 2.5GB என்னமோ நினைக்கிறேன் மார்டல் காம்பேக்ட் எக்ஸ் வந்து அந்த ஆப் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2GB கிட்ட டவுன்லோட் ஆச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஆப் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு திருப்பி பிளே ஸ்டோர் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அந்த ஹோம் ப்ரெஸ் பண்ணி திருப்பியும் பிளே ஸ்டோருக்கு வராமல் பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஸ்டோர் வந்து ரீலோட் ஆகுது, அந்த 2GB காணாமல் போச்சு, திருப்பியும் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு கண்டிப்பா 3GB ரேம்ல. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓப்போ என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கீக்கிரஞ்சித் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கூடி சீக்கிரம் வந்து ஒரு அப்கிரேட் வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துட்டு இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூவை நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ 3GBக்கும் 4GBக்கும் ஒரு 1000 ரூபாய் தான் வித்தியாசம். ஸோ நீங்க கண்டிப்பா 4GB வாங்கலாம். 3GB வாங்கினீங்கன்னா ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சுன்னா கம்யூனிட்டி செக்ஷன்ல போஸ்ட் பண்றேன், நீங்க வந்து வாங்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 4GB வாங்கிக்கலாம், 1000 ரூபாய் தான் வித்தியாசம். கண்டிப்பா நீங்க 4GB வேரியன்ட் வாங்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் கிடைக்கும். ஸோ இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். கலர்ஸ்ல இந்த விஷயம் மட்டும் இருக்கு. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங். ஸோ கேமிங் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம், நீங்க பார்க்கலாம்னா இங்க கார்டு தரேன். ஸோ கேமிங் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கேமிங் ரிவ்யூ வந்து பக்காவா போகுது. ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கிட்ட இருக்க பம்ப்ல மட்டும் ஹீட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமா ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அது கூட எனக்கு எதுவும் பெருசா பிடிக்காத அளவுக்கு ஹீட்டிங்லாம் எதுவுமே இல்லை. கேமிங்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேமரா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா, பின்னாடி ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா. இது ஃபுல்லா ஏஐ கேமரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஐ கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஏஐ கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹெச்டிஆர் இருக்கு, முன்னாடியும் நமக்கு ஆட்டோ ஹெச்டிஆர் இருக்கு, பின்னாடியும் போர்ட்ரேட் மோட் இருக்கு, நமக்கு முன்னாடியும் போர்ட்ரேட் மோட் இருக்கு. iOS கேமரா யூஸ் பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி கேமரா தான். ஸோ கேமரா யூஏலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு. கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Asus ZenFone Max Pro வந்து ஈஸியா தோக்கடிச்சிடும் கேமரால. Redmi Note 5 Pro கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து நீங்க மிராக்கிள்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா ஆக்சுவலி நான் சர்ப்ரைஸாவே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபிலாம் செமையா வருது. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா வந்து இந்த போன்ல கண்டிப்பா ஒரு செம கேமரா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்க போயிட்டு மிராக்கிள்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் கேமரா இஸ் டீசென்டா தான் இருக்கு கேமரா. அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி போர்ட்ரேட் மோடோட ஃப்ரண்ட் கேமரால இருக்க போர்ட்ரேட் மோட் தான் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியை பத்தி பேசும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜிங் டைம் வந்து 0 to 5 to 90% வந்து நம்ம பேட்டரி ரிவ்யூல 5 to 90% வந்து எவ்வளவு சீக்கிரமா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 40 minutesல போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90 to 100% டிக்கிள் சார்ஜ்னால நமக்கு வந்து சார்ஜிங் டைம் எவ்வளவு எடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 hours 20 minutes. ஸோ 2 hours 20 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயாச்சு. ஸோ ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ஒரு நாள் நின்றும். ஸோ 1.5 day நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா 1 day ஒன் ஃபுல் ஒர்க்கிங் டே வந்து பேட்டரி வந்து நமக்கு கண்டிப்பா நிற்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ள வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கார்டும் ப்ரீ அப்ளைடா கொடுக்குறாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைனலா வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது பட்ஜெட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால இருந்தாலும் ஓப்போ விவோ வந்து திட்டிட்டு இருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஓப்போ வந்து ஜென்யூனா நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, 9000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு போனை எப்படி செமையா கிரியேட் பண்ணாங்க எனக்கு இது வரைக்கும் தெரியல.
காஸ்ட் கட்டிங் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட், பட் பில்ட், ஸோ அது பரவாயில்ல. பட் மீதி எல்லாமே ஃபோன் வந்து செம ஆல்ரவுண்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட்மிக்கு காம்படிஷனா ரியல்மி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் உண்மையிலே அது ரெட்மிக்கு ஒரு சம காம்படிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல ஏசூஸ் லான்ச் பண்ணாங்க ஒரு நல்ல ஃபோன், உடனே பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃபோன் நல்லா லான்ச் பண்ணாங்க. ஸோ ஷாமிக்கு ஒரு சம காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஓப்போக்கு வந்து ஒரு சம பாராட்டு 9,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்ததுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். டவுன் சைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து கஸ்டம் ராம் சப்போர்ட் அவ்வளோ கிடைக்காது. ஸோ நீங்கள் கஸ்டம் ராம் அவ்வளோவா இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா MediaTek ப்ராசஸர்னால. ஆனால் ப்ராஜெக்ட் ட்ரிபிள் சப்போர்ட் கூட இருக்கு, அது கூட கூடி சீக்கிரம் அது கூட மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனல் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4GB இல்லாட்டி 6GB வாங்கிக்கோங்க, 10,000 ரூபா இல்லாட்டி 11,000 ரூபாய்க்கு. ஸோ கண்டிப்பாக செம ஒர்த், இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்போ இருக்க மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் ஃபோன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓப்போக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரியல்மியை பற்றி அக்குவே நானி வேற ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம், 7-8 வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாத்துக்கும் இங்கே வந்து பிளேலிஸ்ட் தரேன். ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் கீழே கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் மறக்காம நம்ம கீக்கிட்டான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.